வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, உதவி செய்தவர்களாலேயே ஏற்பட்ட துரோகம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். கன்னி ராசினருக்கு இயல்பாகவே பிறருக்கு உதவும் குணம் உண்டு. ஐயோ பாவமே என்று இரக்கப்பட்டு தன்னலம் பாராம பலருக்கும் பண உதவியும் வழிகாட்டுதலும் செய்திருந்திருப்பீங்க. ஆனால் கன்னி ராசியின் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியின் தாக்கத்தாலையும் பாதக அதிபதி பார்வையாலுமே நீங்க யாருக்கெல்லாம் கை தூக்கி விட்டு உதவி செய்தீங்களோ அவங்களேவும் உங்களுக்கு எதிராக திரும்பிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய தயால குணத்தை பலவிதமா கருதியே அவங்க உங்களுக்கு பின்னால முட்டுக்கட்டை போட்டு நீங்க வளரக்கூடாது என்று சரி செய்திருந்திருப்பாங்க. கூடவே இருந்து குழிப்பறிப்பது என்பார்களே, அதை நீங்க உதவி செய்த நபர்களிடமிருந்தே நேரடியாக அனுபவித்திருந்திருப்பீங்க. பல தருணங்கள்ல அவங்க செய்த நன்றி கெட்ட தனமும் துரோகமே உங்களோட மனசை ஆழமா காயப்படுத்தியதுடன் இனி யாருக்கும் உதவி செய்யவே கூடாது என்ற கசப்பான பாடத்தையுமே கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க கன்னிராசினுடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தாக்கத்தாலையுமே பாதக அதிபதியுடைய பார்வையாலையுமே நீங்க யாருக்கெல்லாம் கை தூக்கி விட்டு உதவி செய்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய தயால குணத்தை பலவீனமா கருதியவும் அவங்க உங்களுக்கு பின்னால முட்டுக்கட்டையை போட்டுமே நீங்க வளரக்கூடாது என்று சதியும் செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. கணக்கில் இல்லாத பண இழப்புகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தானஸ்தானமும் 12ஆம் இடம் விரயஸ்தானமும் அமைகிறது. கோச்சார ரீதியாக விரய குரு அல்லது 7 சனியின் தாக்கம் நிலவிய காலங்கள்ல உங்களால் திட்டமிட்ட முடியாத அளவுக்கு எதிர்பாராத பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கும். சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமும் சொத்துக்களும் எங்கு சென்றது, எதற்காக செலவானது என்றே தெரியாத அளவுக்கு நீர்மேல் பட்ட பூச்சியாய் கடந்து போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கைமாற்றா கொடுத்த பணம் திரும்ப வராமலேயும் சில இடங்கள்ல முதலீடு செய்தும் ஏமாந்தும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் விரயங்கள் மூலியமாகவும் கணக்குல காட்ட முடியாத அளவிற்கு பண இழப்புகளை சந்தித்திருந்திருப்பீங்க. நீங்க பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவா இருக்க வேண்டிய நீங்க இந்த நிதி நெருக்கடியால யாரிடமாவது கடன் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு சொல்ல முடியாத மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க கோச்சார ரீதியாக விரைய குரு அல்லது 7 சனி தாக்கம் நிலவிய காலத்துல தான் உங்களால திட்டமிட முடியாத அளவுக்கு எதிர்பாராத பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமும் சொத்துக்களும் எங்கு சென்றது, எதற்காக செலவானது என்று தெரியாத அளவுக்கு நேர்மேல் பட்ட பூச்சியாவே கறந்து போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. தேவையற்ற மருத்துவ செலவுகளும் மற்றும் வீண் விரயங்கள் மூலமா கணக்கில் காட்ட முடியாத அளவிற்கு பண இழப்புகளை சந்தித்திருந்திருப்பீங்க. உறவினர்களுடைய தேவையற்ற விமர்சனங்கள் காரணமா உங்களுடைய மனக்கவலைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே நேர்மையாகவும் தங்களுடைய சொந்த உழைப்பை நம்பியுமே வாழக்கூடியவங்க. ஆனா 3ஆம் இடத்து சனியின் அமைப்பாலையும் ராகு கேதுவோடைய மாற்றங்களாலையுமே உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களோட மத்தியில உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. நீங்க என்னதான் நல்லது செய்தாலுமே அதை ஏளனம் செய்வதும் உங்க வளர்ச்சி பார்த்து பொறாமைப்பட்டு தேவையற்ற வதந்திகளை விமர்சனங்கள் பரப்புவதுமே அவங்களுடைய வேலையாகவே இருந்திருக்கும். நீங்க கஷ்டப்படும் காலத்துல ஒரு சிறு உதவியும் செய்யாம அதே உறவினர்கள் உங்களை பற்றி தவறா பேசுவதிலையும் உங்க கௌரவத்தை குறைத்து மதிப்பீடுகளிலுமே முன்னிலையில இருந்திருப்பாங்க. அவங்களுடைய இந்த தேவையற்ற விமர்சனங்கள் உங்க குடும்ப நிம்மதியை குலைச்சி உறவுகள் மீது இருந்த நம்பிக்கையை முற்றிலுமா அசைக்க பார்த்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது ராகு கேதுகளுடைய மாற்றத்தாலையும் உங்க சொந்த பந்தங்களும் உறவினர்களோட மத்தியிலையுமே உங்களுக்கு சரியான அங்கீகாரமும் கிடைத்திருந்திருக்காது. நீங்க என்னதான் நல்லது செய்தாலுமே அது ஏளனம் செய்வதும் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் பரப்புவதிலேயும் அவங்களுடைய வேலையாவே இருந்திருக்கும் உங்க உறவினர்கள் வேலை. நீ அது மட்டும் அல்லாம ம உங்க கௌரவத்தை குறைத்து மதிப்பீடுகளையும் முன்னிலையில இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழில புதிய சாதனைகள் உருவாகப் போகின்றது. அது இதுவரை உங்க உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமோ அல்லது எதிர்பார்த்த லாபமோ கிடைக்காம தேக்க நிலையில இருந்த உங்கள் வியாபாரம் இனி அசுர வளர்ச்சி அடையப் போகிறது. தொழில புதிய உத்திகளை கையாண்டு சந்தையில உங்க போட்டியாளர்களை வியக்க வைப்பீங்க. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர நம்பிக்கையுடன்
புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணம் நிறைவேறப் போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளிப்போன பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து பாராட்டுவாங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேவையான புதிய முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் தடையின்றி கிடைக்கப் போகின்றது. சுருக்கமா சொன்னா, உங்க தொழில் துறையில நீங்க ஒரு புதிய சாதனையாளராகவே உருவெடுக்க போகும் காலம் இப்போது அமையப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அது கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி பரஸ்பர நம்பிக்கையுடன் புதிய கிளைகளை தொடங்குற எண்ணம் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளிப்போன பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது. மேலதிகாரிகள் உங்களை திறமையை உணர்ந்து பாராட்ட போறாங்க. பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கும். அதாவது கடந்த காலங்கள்ல எங்கிருந்து பணம் வருகிறது, எங்கு முடங்கி போகிறது என்று தெரியாம நிதி நெருக்கடியில சிக்கி தவித்த நிலைக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது. வரவு செலவு கணக்குகளை துல்லியமா திட்டமிட்டு செயல்படும் விவேகம் உங்களுக்கு உண்டாக போகுது. வாரக்கடன்கள் என்று நீங்க கைவிட்ட பல தொகைகள் எதிர்பாராத விதமா கைக்கு சேரும். கடன் சுமையை குறைப்பதற்கு சரியான வழிகள் புலப்பட போகுது உங்களுக்கு. தேவையற்ற வீண் செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையுமே தவிர்த்து பணத்தை சரியான முதலீடுகளுக்கு பயன்படுத்த தொடங்குவீங்க. வங்கி சேமிப்பு, கடன் மேலாண்மை மற்றும் சொத்து சேர்க்கை போன்ற நிதி சார்ந்த அனைத்து முடிவுகளிலுமே தெளிவான மனநிலையோடு செயல்பட்டு நிதி சுதந்திரத்தை அடைவீங்க நீங்க. அதாவது உங்களுக்கு வாரக்கடன்கள் என்று நீங்க கைவிட்ட பல தொகைகள் எதிர்பாராத விதமா கைக்கு சேரப்போகுது. கடன் சுமையை குறைப்பதற்கு சரியான வழிகள் உங்களுக்கு புலப்பட போகின்றது. அது மட்டுமல்லாம பணத்தை சரியான முதலீடுகளுக்கு பயன்படுத்த தொடங்க போறீங்க. விநாயகர் அருளால தடைகள் அகலப் போகின்றது. உங்க வாழ்வுல எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலுமே அது ஏதேனும் ஒரு உருவத்துல தடை அல்லது தாமதம் ஏற்படுவது வழக்கமா இருந்திருக்கலாம். ஆனால் இனி முழு கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அருட்பார்வையால உங்க பாதையில் இருந்த அத்தனை கற்களும் முட்களும் விலகப் போகின்றது. சுபகாரிய தடைகள், சொத்து தகராறுகள், சட்ட போராட்டங்கள் மற்றும் உத்தியோக தடைகள் அனைத்துமே பனை போல விலகப் போகின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கு, புதிய வீட்டிற்கு மனை முகூர்த்தம் செய்வது அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை தொடங்குவது எதுவாக இருந்தாலுமே அதில் இருந்த முட்டுக்கட்டைகள் உடைந்து காரிய வெற்றி உண்டாக போகுது. தினமும் விநாயகர் வழிபாடு செய்வதும் சதுர்த்தி திதிகளில் விரதம் இருப்பதும் உங்க காரிய தடைகளை வேரோடு அறுக்கப் போகின்றது. அது நீங்க முழு கடவுளான ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய அருட்பார்வையால உங்க பாதையில் இருக்கிற அத்தனை கற்களும் முட்களும் விலகப் போகின்றது. சுபகாரிய தடைகள், சொத்து தகராறுகள், சட்ட போராட்டங்கள் மற்றும் உத்தியோக தடைகள் அனைத்துமே இப்போது பனை போல விலகப் போகின்றது. புதிய தொழில் தொடங்குவது, புதிய வீட்டிற்கு மனை முகூர்த்தம் செய்வது அல்லது திருமண போன்ற சுப நிகழ்வுகளை தொடங்குவது எதுவாக இருந்தாலுமே அதில் முட்டுக்கட்டைகள் உடைந்து காரிய வெற்றி உண்டாக போயிடுது உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளிப்போன பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து பாராட்டுவாங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேவையான புதிய முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் தடையின்றி கிடைக்கப் போகின்றது. சுருக்கமா சொன்னா, உங்க தொழில் துறையில நீங்க ஒரு புதிய சாதனையாளராகவே உருவெடுக்க போகும் காலம் இப்போது அமையப் போகின்றது உங்க வாழ்க்கையில. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி பரஸ்பர நம்பிக்கையுடன் புதிய கிளைகளை தொடங்குற எண்ணம் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளிப்போன பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது. மேலதிகாரிகள் உங்களை திறமையை உணர்ந்து பாராட்ட போறாங்க. பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கும். அதாவது கடந்த காலங்கள்ல எங்கிருந்து பணம் வருகிறது, எங்கு முடங்கி போகிறது என்று தெரியாம நிதி நெருக்கடியில சிக்கி தவித்த நிலைக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது. வரவு செலவு கணக்குகளை துல்லியமா திட்டமிட்டு செயல்படும் விவேகம் உங்களுக்கு உண்டாக போகுது. வாரக்கடன்கள் என்று நீங்க கைவிட்ட பல தொகைகள் எதிர்பாராத விதமா கைக்கு சேரும். கடன் சுமையை குறைப்பதற்கு சரியான வழிகள் புலப்பட போகுது உங்களுக்கு. தேவையற்ற வீண் செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையுமே தவிர்த்து பணத்தை சரியான முதலீடுகளுக்கு பயன்படுத்த தொடங்குவீங்க. வங்கி சேமிப்பு, கடன் மேலாண்மை மற்றும் சொத்து சேர்க்கை போன்ற நிதி சார்ந்த அனைத்து முடிவுகளிலுமே தெளிவான மனநிலையோடு
செயல்பட்டு நிதி சுதந்திரத்தை அடைவீங்க நீங்க. அதாவது உங்களுக்கு வாரக்கடன்கள் என்று நீங்க கைவிட்ட பல தொகைகள் எதிர்பாராத விதமா கைக்கு சேரப்போகுது. கடன் சுமையை குறைப்பதற்கு சரியான வழிகள் உங்களுக்கு புலப்படப் போகின்றது. அது மட்டுமல்லாம பணத்தை சரியான முதலீடுகளுக்கு பயன்படுத்த தொடங்க போறீங்க. விநாயகர் அருளால தடைகள் அகலப் போகின்றது. உங்க வாழ்வுல எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலுமே அது ஏதேனும் ஒரு உருவத்துல தடை அல்லது தாமதம் ஏற்படுவது வழக்கமா இருந்திருக்கலாம். ஆனா இனி முழு கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அருட்பார்வையால உங்க பாதையில இருந்த அத்தனை கற்களும் முட்களும் விலகப் போகின்றது. சுபகாரிய தடைகள், சொத்து தகராறுகள், சட்ட போராட்டங்கள் மற்றும் உத்தியோக தடைகள் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கு, புதிய வீட்டிற்கு மனை முகூர்த்தம் செய்வது அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை தொடங்குவது எதுவா இருந்தாலுமே அதில் இருந்த முட்டுக்கட்டைகள் உடைந்து காரிய வெற்றி உண்டாகப் போகுது. தினமும் விநாயகர் வழிபாடு செய்வதும் சதுர்த்தி திதிகளில் விரதம் இருப்பதும் உங்க காரிய தடைகளை வேரோடு அறுக்கப் போகின்றது. அது நீங்க முழு கடவுளான ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய அருட்பார்வையால உங்க பாதையில் இருக்கிற அத்தனை கற்களும் முட்களும் விலகப் போகின்றது. சுபகாரிய தடைகள், சொத்து தகராறுகள், சட்ட போராட்டங்கள்